அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாளையங்கோட்டையில 85%, பல்லடம் 25% தான். பெரம்பூர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் நிக்கிற காரணத்தினாலயும், இந்த இடத்துல வந்து அதிமுக வந்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ, அதில திலகபாமா அவைங்கள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால பெரம்பூர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மானாமதுரை 35%, பாப்பிரெட்டிப்பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25% தான். ஏன்னா பாப்பிரெட்டி பொறுத்தளவுக்கு பிஎம்கேவோட சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு இருக்கிற காரணத்தினால அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா அந்த தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை பழனியப்பன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சராக இருந்தவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் பழனியப்பன் வந்து வேற சமுதாயம் காரணத்தினாலையும், இந்த இடத்துல வந்து வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் வாய்ப்புகள் கொஞ்சம் மறுக்கப்படும். பார்க்கலாம் அது எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து பரமக்குடியை பொறுத்தளவுக்கு 35%, பரமத்தி வேலூர் 35% வாய்ப்புகள் இருக்கு. பட்டுக்கோட்டை 35%, பெரம்பலூரை பொறுத்தளவுக்கு 75% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேராவூரணி 80% வாய்ப்புகள் இருக்கு. பெருந்துறை பொறுத்தளவுக்கு 50% தான். ஏன்னா பெருந்துறையில் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னதான் இருந்தாலும் பெருந்துறையில் வந்து தோப்பு பெண்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருந்தாலும் அவரை எதிர்த்து போட்டியிடுறது ஜெயக்குமார் அவர்கள். ஸோ அவர்களும் மிகப்பெரிய அளவில் வந்து ஏன்னா இது அதிமுகவோட கண்டினியூஸ் 11 தடவை வந்து வெற்றி பெற்ற தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் எப்படி வந்து அவங்க மீண்டும் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு டஃப் காம்படிட்டாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பரமக்குடி பொறுத்தளவுக்கு 35%, பூந்தமல்லி பொறுத்தளவுக்கு 35%. ஏன்னா பூந்தமல்லிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவுக்கு நல்ல ஒரு பலம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 35% இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் பொறுத்தளவுக்கு 40%, புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு 45%, சேலம் தெற்க பொறுத்தளவுக்கு 40% இருக்குது. சங்கராபுரம் 80% இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சங்கராபுரத்தில் வந்து அவங்க ஏற்கனவே நிறைய தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் சங்கராபுரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை.